ஹலோ பசங்களா, வெரி குட் மார்னிங் உங்கள் எல்லாருக்குமே. இன்றைக்கி நம்ம கிளாஸ் 11 சிலபஸ்லேருந்து நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் ஃபுல்லாக முடிக்க போகிறோம். ஓகே, நான் இந்த ஒரு சாப்டர் பார்த்தீங்கன்னா பசங்களா ஹியூமன் ஃபிசியாலஜி யூனிட்டில் வர்றதுனால கண்டிப்பாக ஹை வெயிட்டேஜான ஒரு யூனிட், எஸ்பெஷலி உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போகிற அளவில். பட் ஈவன் உங்களோட ஸ்கூல் எக்ஸாம்ஸுக்குமே வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சாப்டர் வந்து ரொம்ப ஈஸிலி ஸ்கோரிங் ஆஸ் வெல் as உங்களுக்கு கான்செப்டுவலி லைட்டரான ஒரு சாப்டராக தான் இருக்க போகுது. ஸோ கிளியர் கட்டாக நீங்கள் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே மைண்டில் ஏற்றிக்கிட்டு நீங்கள் வந்து கிளியர் கட்டாக எல்லாத்தையுமே வந்து ஒரு சீக்வென்ஸில் நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சாப்டர்லேருந்து எந்த கொஸ்டின் வந்தாலும் தூக்குறோம் பசங்களா, சரியா? ஸோ இந்த ஒரு சாப்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லி நம்ம வந்து பாடி ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் என்னென்ன இருக்குது, ஓகே, அதை பற்றி ஃபண்டமெண்டலாக படிக்க போகிறோம். அண்ட் இந்த ஃப்ளூயிட்ஸ் எந்த வெசல்ஸ் வழியாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது அதை பற்றியும் படிக்க போகிறோம். ஓகே, ஸோ வெசல்ஸ்ன்னு சொல்லும்போது த மேஜர் டிரான்ஸ்போர்ட் ஆர்கன், ஓகே, ஆர் த பம்பிங் ஆர்கனான நம்ம ஹார்ட், ஓகே, அதை பற்றி படிக்க போகிறோம். ஹார்ட்டில் எப்படி இம்பல்சஸ் வருது, இந்த பம்பிங் எப்படி நடக்குது, ஓகே, ஸோ இந்த பம்பிங்கோட ப்ராசஸ் என்டையராக படிக்க போகிறோம். ஓகே, அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து இதை சார்ந்த டிஸார்டர்ஸ் படிக்க போகிறோம் அண்ட் ரெகுலேஷன் எப்படி நடக்குது இது எல்லாமே படிக்க போகிறோம். ஸோ ஓவராலாக நம்ம பாடியில் இருக்கிற ஃப்ளூயிட்ஸ், ஓகே, அண்ட் இது நம்ம பாடியில் டிரான்ஸ்போர்ட் எப்படி ஆகுது அப்படிங்கிறது தான் படிக்க போகிறோம். நான் இதோட ப்ரீவியஸ் சாப்டரான நம்மளோட ரெஸ்பிரேஷன், அதாவது ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் சாப்டரில் வந்து காற்று வந்து எப்படி டிஃப்யூஷன் வழியாக எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுங்கிறது மட்டும்தான் நம்ம படித்தோமே தவிர அந்த ஒரு கேஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிற அந்த ஃப்ளூயிடை பற்றியும் அது எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, சர்க்குலேட் ஆகுதுங்கிறது டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் இந்த ஒரு சாப்டரில் நம்ம படிக்க போகிறோம். சரியா பசங்களா? நான் இந்த ஒரு சாப்டரில் நான் எல்லாமே பாயிண்ட் டு பாயிண்ட் டீட்டெயில்டாக உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த நோட்ஸ் எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஃப்ரீயாக கிடைக்கும் பசங்களா. ஸோ மறக்காமல் நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்கை யூஸ் பண்ணி, அதாவது நம்ம கமெண்ட் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எல்லா நோட்ஸுமே டைம் டு டைம் டான்னு கிடச்சிரும். சரியா பசங்களா? ஓகே, now let's start off with this chapter. Now body fluids and circulation அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபண்டமெண்டலாக இந்த ஒரு ஃப்ளூயிட் தான் நம்மளோட நியூட்ரியன்ஸ், நம்மளோட ஆக்சிஜன், ஓகே, அப்புறம் என்னெல்லாம் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே இந்த பாடி ஃப்ளூயிட்ஸ் தான் தூக்கிட்டு போகுது. நான் இந்த பாடி ஃப்ளூயிட்ஸில் ஃபண்டமெண்டலாக என்ன இருக்குது, 2 விதமான ஃப்ளூயிட்ஸ் வச்சுருக்கோம், which is the blood and the lymph. ஸோ blood வந்து காமனாக நம்ம எல்லார் பாடியிலையுமே ஓடுறது தான். பட் லிம்ஃபுங்கிறது வந்து பர்டிகுலராக ஒரு சில ஹையர் ஆர்டர் ஆர்கானிசம்ஸில் மட்டுமே நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஃப்ளூயிட். இது வந்து இஸ் நத்திங் பட் இந்த பிளட் வந்து ஓகே, ஸோ ஃபண்டமெண்டலாக இந்த வெசல்ஸ் இருக்குது இல்லையா, ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் அப்படிங்கிற வெசல்ஸ் இருக்குது இல்லையா, இந்த வெசல்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா குட்டி குட்டியாக பிரான்ச் ஆகி ஒரு கட்டத்தில் கேபிலரிஸாக வந்து குட்டி குட்டியாக பிரியும். ஓகே, அந்த மாதிரி ரொம்ப குட்டியாக பிரியும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த வெசல்ஸ்லேருந்து ஒரு சில ஃப்ளூயிட்ஸ், என்ன ஃப்ளூயிட்ஸ், இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் இருக்கிற ஃப்ளூயிட்ஸ் வந்து வெளியே ஊஸ் அவுட் ஆனது வந்து நம்ம லிம்ஃப் சேனலில் சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிடும். சர்க்குலேட் ஆகிட்டு இந்த லிம்ஃப் வந்து எண்ட் ஆஃப் த டே மறுபடியும் போய் ஹார்ட்டில் வந்து திருப்பி இந்த பிளட்டோடைய சேர்ந்துடும். ஆனால் இந்த தனியாக நமக்கு லிம்ஃபின் போகிற ரூட்டில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், எஸ்பெஷலி டிஃபென்ஸ்க்கான செல்ஸ் WBCஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால நம்ம இந்த லிம்ஃபையும் வந்து நம்மளோட இம்யூனிட்டிக்காக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதக்கூடிய ஒரு ஃப்ளூயிடாக இருக்குது. அந்த ஒரு சிஸ்டமும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிஸ்டம். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் வாட் a lymph is. அண்ட் பிளட் வந்து அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும், வெட்டனா வருது இல்லை ரத்தமாக, ஐ மீன் ரெட் கலரில், அதுதான் நமக்கு ரத்தம். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் ஹையர் ஆர்டர் ஆர்கானிசமில் இருக்கிற காமன்லி யூஸ்டான ஒரு பாடி ஃப்ளூயிட். சரியா? நான் இது ஆக்சுவலாக ஃபண்டமெண்டலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூயிடான கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகே, ஒரு ஸ்பெஷலைஸ்டான கனெக்டிவ் டிஷ்யூ. அண்ட் இது செமி சாலிட் மீன்ஸ் ஃப்ளூயிடான மேட்ரிக்ஸ் இருக்கிறதுனால செமி சாலிடாக கூட இல்லாமல் இது நல்ல தண்ணி மாதிரியான ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸில் தான் இது ஃப்ளோ ஆகுது. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா பிளாஸ்மா இருக்குது அண்ட் ஒரு சில செல்ஸ் இருக்குது, which we call as the corpuscles அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நான் இந்த ஒரு பிளட்டோட காம்போசிஷனில் கிட்டத்தட்ட 55% வந்து பிளாஸ்மா தான். ஓகே,
பிளாஸ்மாவில் நமக்கு இன்னொரு 45% பாக்கி இருக்குல்ல அந்த பிளாஸ்மாவோட, அதுதான் நம்மளோட இந்த ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மிச்ச செல்ஸ் எல்லாமே. ஓகேயா? ஸோ அந்த மிச்ச செல்ஸ்ன்னு சொல்கிற அந்த செல்லுலர் காம்போனன்ட்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, லியூகோசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ், எரைத்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ், அண்ட் த்ரோம்போசைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிளேட்லெட்ஸ். நவ் சம்டைம்ஸ் இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸோ பிளேட்லெட்ஸோ நம்மளோட பிளாஸ்மாலையும் கலந்துருக்கும். ஓகே, ஸோ அதனால நாட் எக்ஸ்க்ளூசிவ் டு blood, but also in the plasma we can find this kind of cells that are present. So overall நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா 55% plasma, 45% is the formed elements, which is the red blood cell, white blood cell and the platelet. கிளியர்? நான் இந்த ஒவ்வொரு காம்போனண்ட்டையும் நம்ம பிரேக் டவுன் பண்ணி இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது, இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் ஃபர்ஸ்ட்லி பிளாஸ்மா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஸ்ட்ரா கலரில் இருக்கும். ஓகே, ஒரு மாதிரி பேல் கலராக இருக்கும். அண்ட் இதில் வந்து 90% தண்ணி தான் இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 6 to 8% ப்ரோட்டீனில் முக்கியமான 3 விதமான ப்ரோட்டீன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபைப்ரினோஜன், இது கிளாட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும். ஆல்புமின் வந்து நம்மளோட ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் அதுக்கு எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரோட்டீன். குளோபுலின் வந்து இம்யூனோகுளோபுலின் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, டிஃபென்ஸ்க்கான ஒரு மேஜரான ஒரு செல், அது ஒரு ப்ரோட்டீன் அது. ஓகே, ஸோ இந்த 3 விதமான ப்ரோட்டீன்ஸும் பிளாஸ்மாவில் கண்டிப்பாக மெஜாரிட்டியாக இருக்கும். ஓகே, நான் இதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸ், அமைனோ ஆசிட்ஸ், லிப்பிட்ஸ், சின்ன சின்ன மினரல்ஸ், சால்ட்ஸான நம்ம சோடியம், கால்சியம், இது எல்லாமே நம்மளோட பிளாஸ்மாவில் இருக்கும். சரியா பசங்களா? ஸோ ஃபைப்ரினோஜன் ஃபார் கோஆகுலேஷன், குளோபுலின்ஸ் வந்து டிஃபென்ஸ், அண்ட் ஆல்புமின்ஸ் வந்து நம்ம ஆஸ்மோ ரெகுலேஷன் ஒரு ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ்க்காக இருக்குங்கிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கமிங் டு த ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெட் பிளட் செல், ஒயிட் பிளட் செல் அண்ட் த பிளேட்லெட்ஸ் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லி எரித்ரோசைட்ஸான நம்மளோட ரெட் பிளட் செல்ஸ் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீட்டர் கியூப்ல வந்து 5லேருந்து 5.5 மில்லியன் ஆர்பிசிஸ் நமக்கு இருக்கும். ஓகே, அண்ட் இது வந்து இப்போ ஃபீமேல்ஸில் வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் இருக்கிறதுனால ஸ்லைட்லி கம்மியான blood கவுண்டாக இருக்கும், பிகாஸ் there is a blood loss that is happening during the cycle. ஓகே, ஸோ அதனால கொஞ்சம் ஃபீமேல்ஸ்க்கு கம்மியாக இருக்கும். பட் இந்த ரெட் blood cells எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம போன் மேரோவில் தான் ஃபார்ம் ஆகுது. அண்ட் இந்த ஒரு ஆர்பிசிக்கு நியூக்ளியஸ் கிடையாது பசங்களா. அண்ட் இது ஒரு பியோர்லி ஒரு மமேலியனோட ஒரு ஃபீச்சர். ஓகே, நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கிளாஸஸ் வரைக்கும் எல்லாருக்குமே நியூக்ளியஸ் இருந்தது. பட் நியூக்ளியஸ் இருக்கிறதுனால ஆக்சிஜன் சரியாக உட்காந்து வர முடியலன்னு ரியலைஸ் பண்ணி நம்மளோட எவல்யூஷனரி ப்ராக்ரெஸில் நம்மளுக்கு இந்த ஆர்பிசிக்குள்ளே இது கிடையாது, நியூக்ளியஸுங்கிறது கிடையாது. ஓகே, ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் தேட். அண்ட் இது ஒரு பைகான்கேவ் ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறதுனால அதோட சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஷேப்பையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் ஒவ்வொரு 100 ml-க்கும் கிட்டத்தட்ட 12லேருந்து 16 கிராம் ஹீமோக்ளோபின் இருக்கணும். ஸோ ஹீமோக்ளோபின் எத்தனை, 12 இருக்கா, 12.5 இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. தட் இஸ் நத்திங் பட் ஹவு மெனி கிராம்ஸ் ஆர் தேர் பர் 100 ml. ஓகே, நான் இந்த ஒரு ஹீமோக்ளோபின் தான் மேஜராக நம்மளோட ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் ஆகிற மாலிக்யூல். ஓகே, ஆர்பிசிக்குள்ளே ஏறின உடனே நம்ம ஆக்சிஜன் வந்து இந்த ஹீமோக்ளோபினோட தான் அசோசியேட் ஆகுது. ஸோ உங்களோட ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தது அப்படின்னா உங்கள் பாடியில் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் கம்மியாக இருக்கும். அப்படியே ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் கம்மியாக இருந்தது அப்படின்னா நேச்சுரலாகவே நீங்கள் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகும். ஓகே, யூ டோன்ட் ஹேவ் எனர்ஜி ஃபார் எனிதிங். அப்போது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதும் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும், கான்சன்ட்ரேஷன் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அண்ட் ஆக்சிஜனை வச்சு தான் நமக்கு ஃபண்டமெண்டலாக எல்லாமே பாடியில் ஓடுது அப்படிங்கிறதுனால நம்ம மெட்டபாலிசமும் ஸ்லோ டவுன் ஆகும், appetite இருக்காது, அதனால வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கிறதுனால தான் எஸ்பெஷலி கேர்ள்ஸ், பட் பாய்ஸுக்கும் சேர்ந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஹீமோக்ளோபின் கவுண்ட்டை எப்போவுமே செக் பண்ணி ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்படி இல்லாவிட்டால் கூட நம்ம வந்து ப்ராப்பரான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து நம்மளோட ஹெல்த்தை கவனிச்சுக்கணும். ஓகே, நான் இந்த ஒரு ஆர்பிசி வந்து 120 days கிட்ட இருக்கும். ஆனால் இது வந்து சாகிறது எங்கே அப்படின்னா ஸ்ப்ளீன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனில் தான். ஸோ அதை நம்ம கிரேவ் யார்ட் ஆஃப் ஆர்பிசி அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் ஒரு சில ஆர்பிசிஸை அதை ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கோம். ஓகே, நம்ம எப்பயாச்சும் பாடியில் பிளட் கம்மியானாலோ இல்லை ஏதாவது ஒரு ரீசனுக்காகவோ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ப்ளீன் வந்து என்ன பண்ணும், ஆர்பிசியை ஸ்டோர் பண்ணிக்கும். அண்ட்
இந்த ப்ராசஸ் அது வந்து இந்த மாதிரி ஓல்டான ஆர்பிசி எல்லாம் போட்டு தள்ளி அதுவே புதைச்சிக்கும். ஸோ தட் நியூ ஆர்பிசிஸ் அப்படியே போன் மேரோலேருந்து வரும்பொழுது த பாடி வில் ஸ்டார்ட் ஆக்செப்டிங் இட். ஓகே, ஸோ ஸ்டமக் கிட்ட இருக்கிற ஒரு குட்டி ஆர்கன் தான் இந்த ஒரு ஸ்ப்ளீன். ஆல்ரைட், now coming to the white blood cells. Now white blood cells வந்து பார்த்தீங்கன்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, பிகாஸ் ஒயிட் பிளட் செல்ஸில் நமக்கு ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற மாலிக்யூல் கிடையாது. அண்ட் யூஸ்வலாக நம்மளோட ஒரு மீட்டர் கியூப் ஆஃப் பிளட் நம்ம எடுத்து பார்த்தோம், மில்லிமீட்டர் கியூப் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ரஃப்லி 6000 8000 WBCs வந்து இருக்கும். நான் இந்த ஒரு WBCஸில் ரொம்ப சிம்பிள் பசங்களா, இந்த செல்லுக்குள்ள கிரானியூலாக இந்த மாதிரி அப்பியரன்ஸ் இருந்ததுன்னா கிரானியூலோசைட்டுன்னு சொல்லுவோம். அப்படி இல்லாமல் கிளியராக இருந்தது அப்படின்னா கிரானியூலோசைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கிரானியூல்ஸ் இருக்கக்கூடிய டைப்பில் 3 இருக்குது, which is the neutrophils, basophils and the eosinophils. And clear-ஆ இருக்கக்கூடியதில் நம்ம granulocyte-ன்னு சொல்லுவோம், which is the monocyte and the lymphocyte. Okay, so இந்த 5 type of blood cells தான் நமக்கு overall defense-க்கும் நம்ம பாடியில் எல்லா விதமான functions-யும் means defense oriented functions-யும் regulate பண்ணுறது இந்த ஒரு system தான். So இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா neutrophils தான் most abundant. 60% 65% இதுதான் இருக்குது. ஓகே, அண்ட் இருக்கிறதுலேயே ரொம்ப கம்மி எதுன்னு பார்த்தீங்கன்னா பேசோஃபில்ஸ். ஓகே, அண்ட் இந்த மோனோசைட் அண்ட் நியூட்ரோஃபில்ஸ் இது ரெண்டுக்கும் தான் பர்டிகுலராக ஃபேகோசைட்டோசிஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபங்க்ஷனுடைய ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. ஃபேகோசைட்டோசிஸ்னால் என்ன? இப்படியே போயிட்டுருக்கிற என்னோடய ஃபாரின் மாலிக்யூலை நான் பார்த்த உடனே இவன் நம்ம ஐட்டம் கிடையாதே, நம்ம பாடியை சார்ந்தவன் கிடையாதேங்கிறத ரியலைஸ் பண்ணி இந்த செல்ஸ் போய் லவக்குன்னு அவன் தான் முழுங்கிடும். இந்த ஒரு ப்ராசஸை தான் நம்ம ஃபேகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபேகோசைட்டோசிஸ் பண்ணக்கூடிய செல்ஸ் வந்து இந்த மோனோசைட் அண்ட் நியூட்ரோஃபில்ஸ் 2 பேர் மட்டும்தான். நான் இதை தவிர பேசோஃபில்ஸோட ஃபண்டமெண்டல் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாச்சும் இன்ஃப்ளமேஷன் நடக்குது, எங்கேயாச்சும் நம்ம அடி வாங்கியிருக்கோம், அங்கே வந்து நம்ம ஆளை கூப்பிடணும், ஆள் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஹிஸ்டமின், செரட்டோனின், ஹெப்பாரின் இந்த மாதிரி இன்ஃப்ளமேட்ரி ரியாக்ஷனில் ஊரை கூப்பிட்டு அந்த இடத்துல சீனை போடுறதுக்கு நம்ம பேசோஃபில் தான் வந்து கரெக்டான ஆள். சரியா பசங்களா? நான் அதை தாண்டி வந்து ஈசனோஃபில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈசனோஃபில், இ ஃபார் இச்சிங், இச்சி இ அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எனி கைண்ட் ஆஃப் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் நடந்தது அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஈசனோஃபில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அங்கே நிற்கும். ஓகே, அண்ட் லிம்போசைட்ஸை பொறுத்த மட்டும் நமக்கு பி அண்ட் டி லிம்போசைட்டுன்னு 2 விதமான லிம்போசைட்ஸ் இருக்குது பசங்களா. அண்ட் இது வந்து ஃபண்டமெண்டலாக எல்லா விதமான இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கும் இந்த ஒரு லிம்போசைட்ஸ் தான் மேஜராக, அதாவது ஆன்டிஜனை கண்டுபிடிச்சி அவனுக்கு எதிராக ஆன்டிபாடி சிந்தசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான காம்ப்ளிகேட்டட் விஷயங்கள் எல்லாமே இந்த லிம்போசைட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு தே வில் லுக். ஸோ என்டையர் ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி, அப்புறம் டபிள்யூபிசியில் வி ஹேவ் ஈசனோஃபில், நியூட்ரோஃபில், பேசோஃபில், மோனோசைட், அண்ட் லிம்போசைட்டில் வி ஹேவ் த T and the B lymphocytes. Alright, and coming to the platelets. Now in the platelets வந்து பார்த்தீங்கன்னா thrombocytes அப்படின்னு சொல்லுவோம். and இந்த thrombocytes வந்து மெகாகாரியோசைட் அப்படிங்கிற ஒரு ப்ரிகாசர் மாலிக்யூல்ல இருந்து தான் நம்ம போன் மேரோலேருந்து சிந்தசைஸ் ஆகுது. அண்ட் யூஸ்வலாக 1.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வந்து பிளேட்லெட்ஸ் இருக்கணும். பட் சம்டைம்ஸ் வந்து வென் யூ ஹேவ் ஃபீவர்ஸ் லைக் டெங்கி மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தது அப்படின்னா பிளேட்லெட்ஸ் ட்ராப் ஆகும். ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு டயக்னோசிஸ். ஓகே, பட் இந்த பிளேட்லெட்ஸ் குறையிறதுனால என்ன டேமேஜ் இருக்குது அப்படின்னா, பாடியில் கிளாட்டிங்கோ கோஆகுலேஷனோ நடக்கணும்னா நமக்கு பிளேட்லெட்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ பிளேட்லெட்ஸ் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எல்லா இடத்துலேருந்தும் ரத்தம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். பிகாஸ் தெர் இஸ் நோபடி டு ஸ்டாப் த பிளட், தெர் இஸ் நோபடி டு கிளாட் த பிளட். ஓகே, தட் இஸ் வை ட்ராப்பிங் இன் த பிளேட்லெட்ஸ் வந்து இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சைன் விச் ஹேஸ் டு பி கியூர்ட். ஓகே, அந்த ஒரு சிம்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அதை சீக்கிரத்துலேயே கியூர் பண்ணணும். சரியா பசங்களா? Now coming to the blood groups. Now bloodல இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். பட் blood groups அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹியூமன் பீயிங்ஸில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் குரூப்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 மெயின் சிஸ்டம்ஸ் என்னென்னா ஏபிஓ அண்ட் ஆர்ஹெச் அப்படிங்கிற 2 சிஸ்டம்ஸ் தான். ஏபிஓ குரூப்பிங் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளோட ஆர்பிசிக்கு மேலே there will be a certain antigen that is produced. ஓகே, இதுக்கான ஜீன் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில ஆன்டிஜன் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒருவேளை ஏ ஆன்டிஜனுக்கான ஜீன்ஸ் நம்மக்கிட்ட இருந்தது, நம்ம ஏ ஆன்டிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளட் குரூப் வந்து ஏ பிளட் குரூப்னு சொல்லுவோம். இதே பி ஆன்டிஜன் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் பி பிளட் குரூப்னு சொல்லுவோம். ஒருவேளை
ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆச்சு, ரெண்டுமே சேர்ந்தாப்புல நம்ம ஆர்பிசி மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஏபி பிளட் குரூப்புன்னு சொல்லுவோம். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் அதை தான் ஓ பிளட் குரூப்புன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஏ ஆன்டிஜன் இருந்தால் ஏ, பி ஆன்டிஜன் இருந்தால் பி, ரெண்டுமே இருந்தால் ஏபி, எதுவுமே இல்லைன்னா ஓ. இதுதான் வந்து ஆன்டிஜென்ஸை பேஸ் பண்ணி நம்மளோட ஏபிஓ பிளட் குரூப்பிங் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நான் இந்த ஒவ்வொரு ஆன்டிஜனுக்கு எதிராகவும் நம்ம பாடியில் ஆன்டிபாடிஸ் இருக்கும். எதுக்கு அப்படின்னா, இப்போ நான் தான் ஏ ஆன்டிஜன் வச்சுருக்கேன்ல, அப்போது ஏ ஆன்டிஜன் அப்படின்னா பி ஏன் டெரிட்டரிக்குள்ளே வரக்கூடாது, என்னோடது ஏ தான். அப்போது பி வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், நான் பிக்கு எதிரான ஆன்டிபாடிஸ் நான் வச்சுருக்கணும். ஸோ யாரெல்லாம் ஏ பிளட் குரூப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு பி ஆன ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஓகே, பி பிளட் குரூப்பாக இருந்தாங்கன்னா ஏக்கான ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஓகே, ஆன்டிபாடிஸ் இருக்கும். பட் ஏபியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஆன்டிஜனையும் தான் நானே வச்சுருக்கேனே, அப்போ எனக்கு எதுக்கு வந்து டிஃபென்ஸுக்கு நான் யாரை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தான் ஆன்டிபாடியே இருக்காது. ஸோ இவனுக்கு ஆன்டிபாடியே இல்லாத காரணத்தினால சப்போஸ் எனக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா இவன் யாருக்கிட்டேருந்து வேணாலும் பிளட் வாங்கிக்கலாம். அதை தான் நம்ம யூனிவர்சல் ரிசிபியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏபிஏ அவன் யார்கிட்டேருந்து தான் ரத்தம் வாங்கிக்கலாம், பிகாஸ் அவன்கிட்ட ஆன்டிபாடிஸே கிடையாது. பட் ஓ பிளட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட எந்த ஆன்டிஜனுமே இல்லைங்கிறதுனால நீ ஆன்டிஜனோட உள்ளே வந்தாலே நீ என் ஆள் கிடையாது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுன்ட்டு ஏபி ரெண்டுத்துக்கான ஆன்டிபாடியும் இவன் வச்சுருப்பான். அதனால தான் நம்ம ஓ பிளட் குரூப்புக்கு ஓ மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனால் ஓக்கு இப்போ எந்த விதமான ஆன்டிஜனும் இல்லை அப்படிங்கிறதுனால he will never create any kind of a immune response in anybody. So as a result what will happen, நமக்கு AB யாராக இருந்தாலும் we can surely, நமக்கு AB யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஓ குரூப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸும் வராது. அதனால தான் இவனை நம்ம யூனிவர்சல் டோனர் அப்படின்னு சொல்லுவோம். Clear பசங்களா? So this is the table in your NCERT which is extremely important. So எந்தெந்த blood groupல என்ன antigen இருக்குது, அதுக்கான என்ன blood group இருக்குது, ஸோ யார்கிட்டேருந்து அவங்க blood வாங்கலாம் அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிளியர் கட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். Now coming to the ABO blood grouping systemல யார் டோனர் ரிசிபியன்ட் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். இது ரொம்ப காமனாக டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு போர்ஷன். ஸோ எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் இது ரிலேட்டடான கேள்வி கண்டிப்பாக வரும். ஸோ ஓ தான் யூனிவர்சல் டோனர், ஏபி தான் வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ட். ஓகே, நவ் RH குரூப்பிங்கிறது இப்போ உங்களோட பிளட் குரூப் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ் அப்படின்ற சொல்லுவோம்ல. ஸோ அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறது தான் நம்ம ரீசஸ் ஆன்டிஜன் அப்படிங்கிற ஒரு ஆன்டிஜனை பேஸ் பண்ணி சொல்கிறோம். ஸோ இதுதான் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது தான் இந்த RH குரூப்பிங்கில் வரும். ஸோ என்ன நம்ம ஆன்டிஜன் வச்சுருக்கோம், அதாவது ஏபிஓவில் என்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம குரூப்பும் கூடவே இந்த RH ஆன்டிஜன் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், இது இல்லைன்னா நெகட்டிவ் அப்படிங்கிறதும் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, now if you see இந்த பாசிட்டிவ் பிளட் குரூப்புங்கிறது 80% இண்டிவிஜுவல்ஸுக்கு இதோட தான் இருக்குது. ஒரு 20% தான் அது இல்லாமல் இருக்குது. அதனால தான் நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரேர். ஸோ அவங்க நிறைய பிளட் டொனேட் பண்ணாங்க அப்படின்னா எமர்ஜென்சிஸில் இன்னும் பெட்டராக யூஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லும். சரியா பசங்களா? ஸோ யாருக்கெல்லாம் இந்த RH ஆன்டிஜன் இல்லையோ அவங்கள தான் நம்ம RH நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் நீங்கள் ஆர்பிசியில் பார்க்கக்கூடிய ஒரு ஆன்டிஜன் தான். Now ஒருவேளை அம்மா வந்து நெகட்டிவ் பிளட் குரூப்பாக இருந்து அப்பா வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப்பாக இருந்தாங்க அப்படின்னா தென் அந்த குழந்தை வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப்பை அக்செப்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஒரு மிஸ்மேட்ச்சில் அம்மா வந்து பாசிட்டிவ், உள்ளே இருக்கிற குழந்தை அந்த ஃபீட்டஸ் வந்து அம்மா நெகட்டிவ், உள்ளே இருக்கிற ஃபீட்டஸ் வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் என்ன ஆகும், நார்மலாக நான் பாசிட்டிவ் பிளட் குரூப்பாக இருந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் தான் ஆன்டிஜன் வச்சுருக்கேனே, அப்போ எனக்கு ஆன்டிபாடியே தேவையில்லை. பட் நான் நெகட்டிவ் பிளட் குரூப் வச்சுருந்தேன் அப்படின்னா என்கிட்ட வந்து ஆன்டி பாசிட்டிவ்கான ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு ஃபீமேல் வந்து இந்த ஒரு பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கிற ஃபீட்டஸை ப்ரெக்னென்சி ஃபுல்லாக வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பிகாஸ் ப்ளசென்டான ஒரு ஆர்கன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த குழந்தையும் அம்மாவையும் பிரிச்சிடுது.
ஆனால் டெலிவரி அப்போ அந்த ஃபர்ஸ்ட் சைல்டோட டெலிவரி அப்போ என்னாகும், இந்த குழந்தையோட பிளட்டை வந்து மதரோட பாடி வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும். அப்படி பார்க்குறப்ப என்ன ஆகும்னா, இந்த ஒரு பாசிட்டிவ் பிளட் குரூப்பை இந்த நெகட்டிவ் பிளட் குரூப் பார்க்குறப்ப ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. நான் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட் வாட் வில் ஹேப்பன் இஸ், அடுத்து வேறு எந்த ஒரு ப்ரெக்னென்சியில் வந்து ஒரு பாசிட்டிவ் பிளட் குரூப்பில் பேபி வந்தாலும் அந்த அம்மாவோட பிளட் குரூப் வந்து ஃபஸ்ட்டு பார்த்த உடனே இவனை போட்டல்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே இட் வில் கோ அண்ட் டிஸ்ட்ராய் த ஃபீட்டஸோட ஆர்பிசி. அப்போ அந்த ஃபீட்டஸ் வந்து இன் எக்ஸ்ட்ரீம் கேசஸ் it will become a fatal blood group. Okay, ஃபேட்டலான ஒரு கண்டிஷனில் எக்ஸ்ட்ரீம் கேசஸ்லாம் இந்த ஃபீட்டஸ் சர்வைவே ஆகாது. அப்படி இல்லைன்னா பிறக்கிறப்பவே வந்து ஜாண்டிஸோ இல்லை இந்த மாதிரி ரெட் பிளட் செல் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸோடையோ பிறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபெட்டாலிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மதர் இஸ் நெகட்டிவ் அண்ட் பேபி இஸ் பாசிட்டிவ், அந்த ஒரு இன்டராக்ஷனில் செகண்ட் ப்ரெக்னென்சி ஆன்வர்ட்ஸ் வாட் கேன் ஹேப்பன் இஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கேன் கம். Now coming to the coagulation of blood பசங்களா, நம்ம பாடியில் பிளேட்லெட்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த ஒரு பிளேட்லெட்ஸை தாண்டி இந்த ஒரு coagulation of blood நடக்கணும்னா நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் ஃபைப்ரின் அப்படிங்கிறக்கூடிய ஒரு ப்ரோட்டீன், ஃபைப்ரினோஜன் அப்படின்னு ஒரு ப்ரோட்டீன் நம்ம படித்தோம் இல்லையா, அது வந்து ஆக்டிவேட் ஆகி ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரோட்டீன் தான் ஃபைப்ரின். அது வந்து த்ரெட் மாதிரி இருக்கிறதுனால அந்த நெட்வொர்க் தான் என்ன பண்ணும், ஒரு மெஷ் மாதிரி போட்டு ரத்தம் வெளியே வராமல் பார்த்துக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு கிளாட் அப்படின்னு சொல்கிற இந்த கோஆகுலம் வந்து இஸ் நத்திங் பட் இந்த ஃபைப்ரின் நெட்வொர்க்கில் இது போடுற மெஷ்ஷில் நம்ம பிளேட்லெட்ஸ் வந்து ஜாயின் ஆகி அங்கே ட்ராப் ஆகும் பொழுது இட் இஸ் ஃபார்மிங் தட் கிளாட். ஓகே, நான் இந்த ஒரு இன்ஜுரி நம்ம பாடியில் நடக்குது இல்லை என்ன நடந்தாலும் அதுலேருந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது இந்த ஒரு கிளாட் தான். ஸோ ஒருவேளை இந்த கிளாட் ஃபார்மே ஆகலை அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸாக பிளட் ப்ளீட் ஆகி இட் கேன் ஈவன் லீட் டு டெத். ஓகே, நான் வாட் வில் ஹேப்பன் இஸ், ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல நமக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொன்னால் பட்ட உடனே என்னாகும், அங்கே இருக்கிற டேமேஜான செல்ஸ் எல்லாமே ஒரு சில ஃபேக்டர்ஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ஃபேக்டர்ஸை பார்த்துட்டு எக்கச்சக்க பிளேட்லெட்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வந்து குவிஞ்சிரும். நான் இந்த இடத்துல பிளேட்லெட்ஸ் எல்லாமே குவிய ஆரம்பித்ததுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில இன்ஆக்டிவான ஃபேக்டர்ஸ் இருக்கும் நம்மளோட பிளட்டில். அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஒரு சில என்சைம்ஸை யூஸ் பண்ணி ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு பிளேட்லெட்ஸ் க்ரியேட் பண்ணுற இதில் நம்ம ரிலீஸ் ஆகிற ஃபேக்டர்ஸில் ஃபஸ்ட்டு த்ராம்போகைனேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து ப்ரோத்ராம்பின் அப்படிங்கிற ஒரு என்சைமை த்ராம்பினாக கன்வெர்ட் பண்ணும். இந்த த்ராம்பின் ஆக்டிவேட் ஆன உடனே அவன் என்ன பண்ணுவான், நேராக போய் அந்த ஃபைப்ரினோஜனை ஃபைப்ரின் ஆகிறதுக்கு சொல்லுவான். ஸோ அப்படி சொல்கிறப்ப இந்த ஃபைப்ரின் வந்து கடகடன்னு என்ன பண்ணும், அந்த மெஷ் மாதிரி லே அவுட்டை போட்டு எல்லா ரெடியாக ஃப்ரேம் ஒர்க்கை ரெடி பண்ணிடுச்சுன்னா அதை தாண்டி எந்த ரத்தத்தாலையும் வெளியே போக முடியாது. அங்கே அப்போ அந்த பிளட் செல்ஸ் எல்லாம் ட்ராப் ஆகி மொத்தமாக நமக்கு ஒரு கிளாட் அப்படிங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆகிடுது. ஸோ சம்டைம்ஸ் வந்து அடிப்பட்ட இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்விட் வந்து நம்ம வெளியே பார்க்கலாம், விச் இஸ் நத்திங் பட் அ பிளாஸ்மா. ஸோ இந்த கிளாட்டை தாண்டி சம்டைம்ஸ் அந்த பிளாஸ்மா வெளியே வரும், பட் இந்த கிளாட்டை தாண்டி வேறு எந்த ரத்தமும் வர முடியாது. இவென்ச்சுவலி அது காஞ்சு அந்த இடத்துல நமக்கு கிளாட் அப்படிங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆகிடும். கிளியரா பசங்களா? Now coming to the lymph, நான் சொன்ன மாதிரி நம்ம பிளட் வந்து கேபிலரிஸ் வழியாக பாஸ் ஆன் ஆகும்பொழுது அங்கே இருக்கிற குட்டி குட்டி ஸ்பேசஸ்லேருந்து என்ன ஆகும், பெரிய ப்ரோட்டீன்ஸ்லாம் உள்ளே விட்டுட்டு சின்ன சின்ன ப்ரோட்டீன்ஸ்லாம் வெளியே ஊஸ் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இது வந்து இட் இஸ் ரிலீஸ்ட் இன் டு ஆர் டிஷ்யூ ஃப்ளூயிட் ஆர் நம்மளோட இன்டர்ஸ்டீஷியல் ஃப்ளூயிடில் இதாகிடும். ஸோ அங்கேருந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டமில் இந்த ஃப்ளூயிட் எல்லாம் கலெக்ட் ஆகி திரும்பவும் இவென்ச்சுவலி நம்ம ஹார்ட்டுக்கு போய் சேர்ந்துரும். பட் இந்த ஒரு சிஸ்டம் தான் நம்ம லிம்ஃப்னு சொல்கிறோம். இந்த சிஸ்டமை தான் நம்ம லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். கிளியர் பசங்களா? ஸோ எல்லா இடத்துலையுமே இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேசஸில் இன்டர்ஸ்டிஷியல் டிஷ்யூக்கு நடுவில் நம்மளோட இந்த லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் வந்து இந்த லிம்ஃபை பிக்கப் பண்ணி போய்க்கும். முக்கியமாக நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்சார்ப் பண்ணிக்கிற ஃபேட்ஸ் எல்லாமே வந்து லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்குள்ளே தான் போகும், டைரெக்டாக ரத்தத்துக்கு வராது. ஸோ இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிஸ்டம் நம்மளோட பாடியில். நவ் ஓவரால்
சர்க்குலேட்டரி பாத்வேஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு மஸ்குலரான ஹார்ட் இருக்குது. ஸோ இவல்யூஷனரிலி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷுக்கு 2 சேம்பர் தான் இருக்கும், ஒரு ஆரிக்கல் ஒரு வென்ட்ரிக்கல். ஆம்ஃபிபியன்ஸ்ன்னு வரும்போது அவங்களுக்கு 2 ஆரிக்கல் ஒரு வென்ட்ரிக்கல்னு இருக்கும். ரெப்டைல்ஸ்ன்னு வரும்பொழுது அதே ஒரு வென்ட்ரிக்கல் 2 ஆரிக்கல் தான், பட் அந்த வென்ட்ரிக்கலுக்கு நடுவில் இன்கம்ப்ளீட்டாக ஒரு செப்டா இருக்கும். ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் யாருன்னா க்ராக்கடைல், அவனுக்கு தான் அந்த செப்டா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி 4 சேம்பர்ஸ் இருக்கும். அண்ட் அதை தவிர ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ் எல்லாருக்குமே ஃபுல் 2 ஆரிக்கல் 2 வென்ட்ரிக்கல் இருக்கும், மேக்கிங் இட் அ 4 சேம்பர்ட் ஹார்ட். ஸோ அந்த வகையில் நம்மளுக்கும் வந்து ஹியூமன் பீயிங்ஸாக 4 சேம்பர்ட் ஹார்ட் இருக்குது. அண்ட் இதுக்கு க்ளோஸ்டான வெசல்ஸ் இருக்குது. ஸோ ஹார்ட்லேருந்து நம்மளோட தேவையான டார்கெட் ஆர்கனுக்கு ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் திருப்பி கொண்டு வரத்துக்கும் பக்காவான சிஸ்டம் வந்து கிளியர் கட்டாக இருக்குது. Now if you look at the ஹார்ட் வந்து மீசோடர்ம்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மஸ்குலரான ஒரு ஆர்கன். அண்ட் இதை சுற்றி நமக்கு ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு ரேப்பிங் பேப்பர் இருக்குது, which we call as the pericardium. ஓகே, நம்ம ஹார்ட்டில் 2 ஆரிக்கல்ஸ் ஆர் ஏட்ரியா 2 வென்ட்ரிக்கல்ஸ் வந்து இருக்குது. ஓகே, நான் இந்த 2 ஏட்ரியாவுக்கு நடுவில், ஸோ ஐ ஆல்வேஸ் டிபிக்ட் த ஹார்ட் as ஒரு டப்பா டயக்ராம். இட்ஸ் ஈஸி டு ரிமெம்பர். ஸோ இந்த ஒரு டப்பாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 ஆரிக்கலுக்கு நடுவில் இருக்கிறது தான் இன்டர் ஏட்ரியல் செப்டம். அண்ட் 2 வென்ட்ரிக்கல்ஸ்க்கு நடுவில் இருக்கிறது தான் இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம். ஸோ இந்த செப்டம் தான் ஆரிக்கல்ஸையும் வென்ட்ரிக்கல்ஸையும் பிரிக்குது, 2 ஆரிக்கல்ஸையும் 2 வென்ட்ரிக்கல்ஸையும் பிரிக்குது. ஸோ இந்த 2 வென்ட்ரிக்கலுக்கு நடுவில் இருக்கிறது வந்து ஒரு நிமிஷம், இது வந்து வென்ட்ரிக்கல்ஸை பிரிக்கிறது இல்லை, இது இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம், இது வந்து ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம். ஓகே, ஸோ 2 ஆரிக்கல்ஸை பிரிக்கிறது இன்டர் ஆரிக்கல், 2 வென்ட்ரிக்கல்ஸை பிரிக்கிறது இன்டர் வென்ட்ரிக்கல், 2 ஆரிக்கலுக்கும் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, நான் இந்த ஒவ்வொரு வால்வ்ஸுக்கும் இந்த ஒவ்வொரு சேம்பர்ஸுக்கும் நடுவில் we have certain valves. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் பசங்களா, நம்ம 1 2 3 அப்படின்னு எழுதும்போது 3 வந்து எந்த பக்கம் இருக்குது, 3 வந்து நம்ம ரைட் சைடில் இருக்குது, 2 வந்து நம்ம லெஃப்ட் சைடில் இருக்குது இல்லையா. இப்படி எழுதும்போது 3 ரைட் சைடில் இருக்குது, 2 லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இந்த 3ங்கிற ட்ரைகஸ்பிட் வால்வ் அப்படிங்கிறது ரைட் ஆரிக்கலுக்கும் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் இருக்கிறது. ஓகே, வேறஸ் பைகஸ்பிட் 2 பைகஸ்பிடுங்கிறது வந்து நம்ம லெஃப்ட் ஆரிக்கலுக்கும் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் இருக்கிறது. ஸோ இந்த வால்வ் வந்து நம்ம பம்பிங் நடக்கிறப்ப இந்த பிளட் திருப்பி பின்னாடி சேம்பருக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு ஸ்டாப்பிங் வால்வ் தான் இந்த 2மே. ஓகே, நான் இந்த வென்ட்ரிக்கல்ஸுக்கும் அடுத்து இருக்கிற நம்மளோட இந்த ஹார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வெளியே போகுதுல பிளட் வெசல், அப்போ ஹார்ட்லேருந்து வெளியே போகிறப்ப பேக் ஃப்ளோ நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி we have the semi lunar valves. ஸோ எதுக்கு, டிப்பிக்கலி எந்த கட்டத்துலையுமே நம்ம ஹார்ட் வந்து ஒரு தடவை பிளட்டை பம்ப் பண்ணியாச்சுன்னா திருப்பி அது மேலே வந்துடக்கூடாது, அதுக்காக வேண்டி தான் இந்த வால்வ்ஸ் வந்து மேஜராக ப்ரெசண்ட்டாக இருக்குது. கிளியர் பசங்களா? ஸோ ஹார்ட்டோட அனாட்டமி வந்து இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் டயக்ராமில் கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பட் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸில் வந்து ரைட் ஆரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஆரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் ரைட் ஆரிக்கலுக்கும் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் ட்ரைகாஸ்பிட் வால்வ், இங்கே பைகாஸ்பிட் வால்வ், இங்கே செமிலியூனார் வால்வ்ஸ். முடிஞ்சுதா? தென் இப்போ வந்து டாக்கிங் அபவுட் த பிளட் ஃப்ளோ. ஓகே, ஸோ இங்கே வந்து we have a major blood vessel called the aorta. நான் இந்த aorta என்ன பண்ணும், போய் பாடி டிஷ்யூஸ், பாடி செல்ஸ், ஓகே, எல்லாருக்கும் போய் சப்ளை பண்ணிவிட்டு இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்துக்கிட்டு நேராக இங்கே ரைட் ஆரிக்கலுக்கு வந்து சேரும். ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்குது, வென கேவா. ஓகே, ஸோ இங்கே வந்து திஸ் இஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட், திஸ் இஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட், பாடிக்கு போயிட்டு திரும்பி வருது. ஸோ வென கேவா வழியாக டீஆக்சிஜனேட்டட் பிளட் உள்ளே வந்துருச்சு. நவ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இந்த இடத்துல இருந்து என்னுடைய பல்மோனரி ஆர்டரி, ஏன் பல்மோனரி ஆர்டரி, ஹார்ட்லேருந்து வெளியே போகிறவங்க எல்லாருமே ஆர்டரி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பல்மோனரி ஆர்டரி என்ன பண்ணுன்னா லங்ஸுக்கு போய் இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டாக இருந்தது இல்லை, அதை போய் ஆக்சிஜனேட் பண்ணிவிட்டு இந்த பக்கமாக லெஃப்ட் ஆரிக்கலுக்குள்ளே வந்து சேரும். ஓகே, ஸோ இங்கே இருக்கிறது என்னது, ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து இங்கே பல்மோனரி
வெயினுக்கு வந்து சேரும். ஓகே, ஸோ கிளியர்லி இஃப் யூ see here, ஒரு பக்கம் சர்க்குலேஷன் ஏயோர்ட்டாலிருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துட்டு பாடிக்கு போய் பாடியிலேருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் கொண்டு வந்து வெனக்கேவா வழியாக ரைட் ஆரிக்கிளுக்கு சேர்க்குது. நான் இது சிஸ்டமை சுற்றிட்டு வரதுனால இதை நம்ம என்ன சொல்லுவோம், சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நான் வேறஸ் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்மோனரி ஆர்டரியிலேருந்து கிளம்பின என்னோட டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ இங்கேருந்து டீஆக்சிஜனேட்டட் இங்கே வந்துருச்சா, நான் அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லங்ஸுக்கு போய் ஆக்சிஜனேட் ஆகிட்டு அங்கேருந்து பல்மோனரி வெயினுக்கு வழியாக லெஃப்ட் ஆரிக்கிளுக்கு வந்து சேர்றது வந்து பல்மோனரி சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது சிஸ்டமிக், இது பல்மோனரி. சிஸ்டமிக் வந்து என்கிட்ட இருக்கிற ஆக்சிஜனேட் பிளட்டை போய் பாடிக்கு கொடுத்துட்டு டீஆக்சிஜனேட் கலெக்ட் பண்ணிட்டு வரும். பல்மோனரி வந்து அந்த டீஆக்சிஜனேட்டை எடுத்துகிட்டு போய் ஆக்சிஜனேட் பண்ணி திருப்பி கொண்டு வரும். ஸோ கிளியர்லி நம்ம பாடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஆஃப் த பாடியில் let me use a different color. So இந்த பக்கம் ஆஃப் த பாடியில் ரைட் சைடு பாடியில் டீஆக்சிஜனேட்டட் உள்ளே வந்தது, டீஆக்சிஜனேட்டட் வெளியே போயிடுச்சு. இந்த பக்கம் ஆஃப் த ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் உள்ளே வந்துச்சு, ஆக்சிஜனேட்டட் வெளியே போயிடுச்சு. ஸோ கிளியர் கட்டாக நமக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட் போகிறதுக்கும் டீஆக்சிஜனேட்டட் பிளட் போகிறதுக்கும் கிளியரான ஒரு சிஸ்டம் இருக்குது. எங்கேயுமே மிக்சிங் அப் நடக்கலை அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஹியூமன்ஸில் இருக்கிறத சர்க்குலேஷனை நம்ம டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, I hope this is clear பசங்களா. ஸோ நம்ம இந்த ஒரு டபுள் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கேரக்டரிஸ்டிக்கான ஒரு விஷயம் which you can remember. ஓகே, பட் அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கண்டக்டிங் சிஸ்டம் ஆஃப் த ஹார்ட். நான் வளவலான்னு டெக்ஸ்ட் போடாமல் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பசங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஹார்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் நம்ம ரைட் ஆரிக்கிள், ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் ஆரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ஓகே, மிச்சப்படி வேறு எந்த வெசலையும் நான் இங்கே லேபிள் பண்ணலை, பட் இது எல்லாமே இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ நவ் ஹியர் இந்த ரைட் ஆரிக்கிளுக்கு கார்னரில் ஐ ஹாவ் சம்திங் கால்ட் த சைனோ ஆர்டரியல் நோட். இதுதான் என்னோட பேஸ் மேக்கர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இவன் தான் இனிஷியேட் பண்ணுவான் ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை. ஓகே, இவன் இம்பல்ஸை ஜெனரேட் பண்ண உடனே என்னாகும், இந்த ரைட் ஆரிக்கிளும் லெஃப்ட் ஆரிக்கிளும் கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கான்ட்ராக்ஷனை என்னன்னு நம்ம சொல்லுவோம், சிஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆரிக்குலர் சிஸ்டோல் ஆரம்பிச்சிடும். நான் இவன் இங்கே கான்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கிற டைமில் இந்த சிக்னல் நேராக எங்கே போகும்னா ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவி நோடுக்கு போகும். ஓகே, ஸோ இந்த ஏவி நோடுலேருந்து இந்த ஒரு பண்டில், ஓகே, இந்த ஏட்ரியோவென்ட்ரிகுலர் ஒரு பண்டில் which we also call as the bundle of His அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ஏவி பண்டில் வழியாக ரைட் அண்ட் லெஃப்ட் பிரான்ச்சாக பிரியும். ஓகே, பிரிஞ்சு இங்கேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா பர்கின்ஜே ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குட்டி 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 ஃபைபர்ஸ்னால என்ன பண்ணும், இந்த இன்ஃபர்மேஷனை வென்ட்ரிக்கல்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடுக்கும். ஸோ சைனோ ஆர்ட்ரியல் நாட் ஃபஸ்ட்டு இம்பல்ஸை ஸ்டார்ட் பண்ண உடனே ஆரிக்கிள்ஸ் கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குது. நான் கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகிற கேப்பில் என்னோட இம்பல்ஸ் வந்து ஏவி நோடுக்கு வந்து ஏவி நோடுலேருந்து பண்டில் ஆஃப் ஹிஸ்ஸுக்கு வந்து பண்டில் ஆஃப் ஹிஸ்லேருந்து ரைட் அண்ட் லெஃப்ட் பிரான்ச்சாக பிரிஞ்சு பர்கின்ஜே ஃபைபர்ஸ் வழியாக வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு வரும்பொழுது இங்கே வந்து 2, 3, 4, 5 எல்லாம் கடந்து இங்கே எனக்கு வென்ட்ரிக்கிளுக்கு இன்ஃபர்மேஷன் வரும்பொழுது வென்ட்ரிக்கிள்ஸ் கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்பத்துக்குள்ளே ஆரிக்கிள்ஸ் பிளட் எல்லாத்தையும் கொட்டி முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிடும், வால்வ் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இங்கே வந்து எனக்கு கான்ட்ராக்ஷன் ஆரம்பிக்கும் பொழுது திருப்பியும் எனக்கு பம்பிங் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டு இது ரிலாக்ஸ் ஆனோடனே திருப்பி எஸ்ஏஎன் வந்து எப்போ இனிஷியேட் பண்ணதோ திருப்பியும் கான்ட்ராக்ஷன் ஆரம்பிக்கும். இப்படி தான் கண்டக்ஷன் அப்படிங்கிறது நம்மளோட சிஸ்டம் ஆஃப் த ஹார்ட்டில் நடக்குது. ஸோ நவ் இஃப் யூ லுக் அட் திஸ் டயக்ராம் இன்னும் ஈஸியாக இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் பசங்களா. நவ் இந்த ஒரு என்டையர் கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற இந்த சைக்கிளில் தான் நம்ம கார்டியக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இஃப் யூ சி ஃபஸ்ட்டு எஸ்ஏஎன் வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே நமக்கு ஆரிக்குலர் ஆர் ஏட்ரியல் ஆரிக்குலர் சிஸ்டோல் வந்து ஆரம்பிக்கும் இல்லையா. ஆரிக்குலர் சிஸ்டோல் நடந்த அப்புறமா எனக்கு வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடக்கும்.
இந்த வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடக்கிற டைமில் அந்த ஏட்ரியல் டயஸ்டோல் மேலே ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கும். ஓகே, நான் இதை பம்ப் பண்ணி இது அங்கே ரிலாக்ஸ் ஆகும்போது இங்கே வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் ஆரம்பிக்கும் போது நான் மேலேருந்து நான் பிளட்டை கீழே அனுப்பிச்சுட்டு நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். ஓகே, ஸோ ஏட்ரிகுலர் டயஸ்டோல் நடக்குது. பட் இங்கே வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடக்கும்போது நான் எடுத்து புழிஞ்சேன்னா வெளியே அப்படியே புசுக்குன்னு மேலே போயிடக்கூடாது இல்லை பிளட்டு. ஸோ அதுக்காக வேண்டி தான் வால்வ்ஸ் வந்து டப்புன்னு மூடும். ஸோ அந்த மூடுற சவுண்டு தான் வந்து ஃபஸ்ட்டு லப் அப்படிங்கிற சத்தம். ஓகே, ஸோ என்னோட கஸ்பிட் வால்வ்ஸ் எல்லாமே டபக்குன்னு மூடுறது, இந்த வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் அப்போ மூடுறது தான் வந்து லப் சவுண்டு வந்து கான்ட்ரிபியூட் ஆகும். நான் ஒன்ஸ் இந்த வால்வ் மூடியாச்சு, என்னோட வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடக்குது அப்படின்னு சொன்னால் பிளட் எல்லாம் வெசலுக்குள்ளே பாஸ் ஆகிடுச்சா. நான் பாஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ என்ன ஆகும், வென்ட்ரிகுலர் டயஸ்டோலுக்கு போகிறப்ப அகெயின் இது ரிலாக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ன உடனே பின்னாடி அந்த வால்வ்ஸ்லேருந்து ரத்தம் உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுனால என்னோட செமினியூனார் வால்வ்ஸ் வந்து டப்புன்னு மூடும். அந்த மூடுற சவுண்டு தான் வந்து we call as டப். ஸோ லப்டப்ங்கிற சவுண்டு வந்து எப்படி வருது அப்படின்னா இந்த வால்வ்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிற சவுண்டு தான் வந்து இந்த லப் அண்ட் டப் ஓட சவுண்ட்ஸ். கிளியர் பசங்களா? நான் ஒன்ஸ் இந்த செமிலியூனார் வால்வ்ஸ் ஷட் ஆயாச்சு அப்படின்னா மேலே வந்து என்னோட அந்த ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வ்ஸ் இருக்குல்ல, என்னோட ட்ரைகாஸ்பிட் அண்ட் பைகாஸ்பிட் வால்வ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இவ்வளோத்துக்குள்ளே அங்கே பிளட் வந்து ரொப்பி இருக்கும். ஸோ இது வந்து இப்போ நெக்ஸ்ட் கான்ட்ராக்ஷன் சிஸ்டோல் ஆகும் பொழுது என்னோட பிளட் வந்து க்ளீனாக வென்ட்ரிக்கிளுக்கு வரும். திருப்பி அது ஷட் ஆகும், இது ஓப்பன் ஆகும், பிளட் இங்கே போகும். அப்புறம் இது ஷட் ஆகும், அது ஓப்பன் ஆகும், பிளட் அப்படி வரும். ஸோ இந்த ஹோல் சைக்கிள் தான் we call as the cardiac cycle. ஓகே, ஸோ இந்த ஒரு கார்டியாக் சைக்கிளில் பசங்களா முக்கியமான விஷயங்கள் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, டைமிங் வந்து இந்த சான் இருக்குல்ல, இந்த பேஸ் மேக்கர் இருக்குல்ல, ஸோ இந்த பேஸ் மேக்கர் வந்து பிளான் பண்ணி நான் ஒரு இது ஸ்டார்ட் பண்ணேன்னா அது கரெக்டாக போய் வென்ட்ரிக்கலுக்கு போய் சேர்ந்து முடித்ததுக்கப்புறமா தான் அடுத்த இம்பல்ஸ் வந்து ஆரம்பிக்கணும். ஸோ ஒருவேளை என்னோட இந்த ஒரு ஒரு சைக்கிள், இந்த சிஸ்டோல் நடக்குது, அப்புறம் திருப்பி வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடக்குது, டயஸ்டோல் நடக்குதுங்கிற இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு எங்கேயாச்சும் நடுவில் நின்று போச்சு அப்படின்னா தான் நம்மளோட ஹார்ட் பீட் ஓட டிஃப்ரென்ஸஸை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நம்மளோட டிசீசஸை நம்ம டயக்னைஸ் பண்ணுறோம். கிளியர் பசங்களா? ஸோ ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இதுதான் நான் எழுதியிருக்கேன். ஸோ பேசிக்லி ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து காஸ் ஆகுது. ஓகே, ஸோ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் எங்கே காஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், நம்ம வென்ட்ரிக்கல்ஸை பிடிச்சி நசுக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது ஐயோ இந்த ப்ரெஷர் நமக்கு வந்துட போகுதுரா அப்படின்ற அந்த ஒரு ப்ரெஷரை டிடெக்ட் பண்ணி தான் நம்ம வால்வ்ஸ் க்ளோஸ் ஆகுது. ஓகே, ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்னோடய ப்ரெஷர் கீழே வந்து இதுக்கு போயாச்சு, பிளட்டு கீழே போயாச்சு அப்படின்னா உடனேயே வந்து என்னோடய ப்ரெஷர் கீழே கம்மியாயிருச்சு அப்படிங்கிறத பார்த்து தான் இந்த கஸ்பிடோ வால்வ்ஸ் ஓப்பன் ஆகி செமிலியூனார் வால்வ்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ எல்லாமே ஒரு ப்ரெஷர் டிபெண்ட்டாக இந்த ஒரு இம்பல்ஸோட இந்த ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட என்டையர் சைக்கிள் வந்து நடக்குது. ஓகே, நான் ஒன் திங் இஸ் நம்ம வந்து ஓகே ஆரிக்கிள்ஸ் வந்து சிஸ்டோல் அண்டர்கோ போச்சு, நான் நெக்ஸ்ட் வந்து வென்ட்ரிக்கல் சிஸ்டோல் அண்டர்கோ போச்சு. நான் ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க, அதுதான் நம்ம ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம். மறுபடியும் சான் எப்போ இம்பல்ஸ் கொடுக்குதோ அப்போ டக்குன்னு திருப்பி ஏட்ரிகுலர் சிஸ்டோல் வந்து என்னோட அடுத்த சைக்கிள் வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். Okay, so this is the diagrammatic representation of the cardiac cycle and I hope this entire flow is clear to you. So இது புரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த entire process of pumping வந்து you can understand really well. Okay, so நான் இந்த ஒரு cardiac cycle வந்து சான் வந்து இனிஷியேட் பண்ண இது நடக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு 72 சைக்கிள் வந்து போகுது அண்ட் ஒவ்வொரு சைக்கிளும் வந்து ரஃப்லி ஒரு 0.8 செகண்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த லப் அண்ட் டப் சவுண்ட் வந்து ஐ ஹவ் டோல்ட் யூ பசங்களா, ஒன்று கஸ்பிட் வால்வ் மூடுறது, இன்னொன்று என்னோட செமிலியூனார் வால்வ் வந்து மூடுறது. நவ் ஒவ்வொரு சைக்கிள்லையும் என்னோடய ஹார்ட்டை விட்டு எவ்வளோ ரத்தம் வெளியே போகுதுங்கிறது தான் நான் ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னு சொல்வேன். ஸோ ஒவ்வொரு சைக்கிளுக்கு எண்ட்லேயும் நமக்கு கிட்டத்தட்ட 70 ml ஆஃப் பிளட் வெளியே போகுது. ஸோ அதுதான் நம்ம ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இதை வந்து நம்ம நம்பர் ஆஃப் டைம்ஸ் பீட் பண்ணுறதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 5 லிட்டர் ரத்தம் வந்து நம்ம பம்ப் பண்ணுறோம்.
ஓகே ஸோ அதனால் ஒரு ஹெல்தி இண்டிவிஜுவலாக இருந்தாங்க அப்படின்னா ஆவரேஜாக இந்த ஒரு பம்பிங் வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 5 லிட்டர் வந்து பிளட் வந்து வி ஆர் பம்பிங் இன் அவர் பாடி. நான் இந்த ஒரு சான் இனிஷியேட் பண்ணுது, சிஸ்டோல் இஸ் ஹேப்பனிங், டயஸ்டோல் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற என்டையர் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை கிராஃபிக்கலாக நம்ம மானிட்டர் பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் நம்ம இசிஜி அப்படின்னு சொல்கிறோம், விச் இஸ் அன் எலக்ட்ரோகார்டியோகிராஃப். ஓகே ஸோ இந்த யூஸ் பண்ணுற மஷீனை வந்து யூஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிற அந்த ப்ராடக்ட் தான் வி கால் அஸ் எலக்ட்ரோகார்டியோகிராம். ஓகே நான் இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் லீட்ஸை வந்து ரிஸ்ட்டில், ஆங்கிள்ஸில், செஸ்ட்டில் எல்லா இடத்துலையும் வச்சுருவாங்க. வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வேவ் இருக்கும் which we call the P wave. ஸோ P வேவ்ல என்ன ஆகும், ஏட்ரியல் டீபோலரைசேஷன் நடக்கிறதுனால சிஸ்டோல் வந்து நடக்கும், கான்ட்ராக்ஷன். அதுக்கப்புறமா சிஸ்டோல் அந்த ஆரிக்கல்ஸ் ரிலாக்ஸ் ஆனால் கூட அதுக்கப்புறமா நமக்கு அதே நேரத்தில் இன்னொன்று என்ன நடக்குது, பெரிய ஒரு டீபோலரைசேஷன் நடக்குது which is the QRS complex. Okay, so first P wave for the atrial depolarization or the atrial contraction, அதுக்கப்புறமா ventricular depolarization or the contraction. அதுக்கப்புறமா இதே நேரத்தில் நமக்கு என்ன ஆயிருக்கும், ஆரிக்கல்ஸ் ஆல்ரெடி ரிலாக்ஸேஷனுக்கு போயிருக்கும். தென் தனியாக வென்ட்ரிக்கல்ஸ் ரிலாக்ஸ் ஆகிறது தான் வந்து நம்மளோட ஆர் வேவ். ஸோ இந்த PQRS T wave. ஓகே ஸோ PQRSR ஸோ T இந்த வேவ்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா P இஸ் ஃபார் த ஏட்ரியல் டீபோலரைசேஷன், அப்புறமா வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன், அப்புறமா வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு QRS காம்ப்ளெக்ஸ் அண்ட் தென் இந்த T வேவை வச்சு தான் இந்த T வேவ் முடியும் போது இட் இஸ் த எண்ட் ஆஃப் த சிஸ்டோல். ஓகே இது வந்து ஒவ்வொரு ஹார்ட் பீட்டுக்கும் எப்படி நடக்குது, எப்படி என்னோட ஒவ்வொரு சைக்கிளும் நடக்குதுங்கிறத இந்த இசிஜியில் மானிட்டர் பண்ணி தான் எனக்கு எந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குங்கிறத ஒரு கார்டியாலஜிஸ்ட்னால கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். கிளியர் பசங்களா? நான் டபுள் சர்க்குலேஷன் ஐவ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் டு யூ. நான் சொன்ன மாதிரி பிளட் வந்து ஆக்சிஜனேட்டடுக்கும் டிஆக்சிஜனேட்டுக்கும் தனித்தனி பாத்வேல போகும், அதுதான் நம்ம டபுள் சர்க்குலேஷன் சொல்கிறோம், விச் இஸ் சிஸ்டமிக் அண்ட் பல்மோனரி. ஸோ சிஸ்டமிக் சர்க்குலேஷனில் என்ன ஆகுது, ஃப்ரம் த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் ஏயோர்ட்டா வழியாக என்னோட பாடிக்கு போய் சப்ளை பண்ணிவிட்டு டிஆக்சிஜனேட் பிளட்டை எடுத்துட்டு வெனகேவா வழியாக இட் இஸ் கம்மிங் டு த ரைட் ஏட்ரியம். நான் இந்த வெனகேவாங்கிறதுக்கு வந்து 2 பிரான்ச் இருக்குது. ஓகே இந்த வெனகேவாக்கு சுப்பீரியார் அண்ட் இன்ஃபீரியார் அப்படின்னு சொல்லலாம். சுப்பீரியர் வந்து மேலே ஹெட்டு, ஷோல்டர்ஸ், ஆர்ம்ஸ் அங்கேருந்து பிளட் எடுத்துகிட்டு வரும். வெரஸ் லோவர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, thoracic cavity, abdominal cavityலேருந்து இன்ஃபீரியார் வந்து எடுத்துகிட்டு போகும். ஓகே நான் இந்த ஒரு சிஸ்டமிக் சர்க்குலேஷனில் நம்ம ஆக்சிஜனை கொடுத்துட்டு எல்லா வேஸ்ட்டையும் கலெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி பிளட்டுக்கு ஹார்ட்டுக்கு வந்துடும். இங்கே வந்ததுக்கப்புறமா பல்மோனரி சர்க்குலேஷனில் கொண்டு வந்த இந்த டிஆக்சினேட்டட் பிளட்டை நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் வென்ட்ரிக்கலில் இருக்கிற பல்மோனரி ஆர்டரி வழியாக எடுத்துகிட்டு போய் லங்ஸில் போய் ஆக்சிஜனேட் பண்ணிவிட்டு திருப்பியும் லெஃப்ட் சைடு வந்து பல்மோனரி வெயின் வழியாக கொண்டு வந்துடுவோம் ஆக்சிஜனேட் பண்ணி. ஸோ அதுதான் பல்மோனரி சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டபுள் சர்க்குலேஷனில் எங்கேயுமே மிக்சிங் ஆஃப் பிளட் நடக்கிறது கிடையாது. ஓகே ஸோ ஐ ஹோப் திஸ் டபுள் சர்க்குலேஷன் இஸ் என்டையர்லி கிளியர் டு யூ பசங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸுங்கிற 2 விதமான வெசல்ஸ் இருக்குல்ல. ஆர்டரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத் மசில் ஜாஸ்தியாக இருக்கும், லியூமன் வந்து குட்டியாக தான் இருக்கும். ஆனால் வெயினில் வந்து அப்படியே ஆப்போசிட், லூமன் பெருசாக இருக்கும், ஸ்மூத் மசில் ரொம்ப குட்டியாக இருக்கும். இதை தாண்டி வெயினில் வந்து ஒரு சில வால்வ்ஸ் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வென்ட்ரிக்கிள் தள்ளில் ஏரோட்டா வழியாக பிளட்டு போகிறது வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ போகிற வழியில் அந்த பிளட் வந்து திருப்பி பின்னாடியே போயிடக்கூடாது, பேக் ஃப்ளோ ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி there are certain valves in the veins that will ensure that நீங்கள் நின்றுட்டு இருந்தாலும் பிளட்டு திருப்பி மேலே வழியாக தான் ஹார்ட்டுக்கு கண்டிப்பாக சர்க்குலேட் ஆகணும். கிளியர் பசங்களா? ஸோ இந்த ஒரு கார்டியாக் ஆக்டிவிட்டிக்கு நமக்கு பிரெயின் வேணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நார்மல் ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே நம்ம ஹார்ட்டோட நோடல் டிஷ்யூவே பார்த்துக்கும். ஸோ இதை தான் நம்ம மயோஜெனிக் ஹார்ட்னு சொல்லுவோம். ஸோ பிரெயினோட உத்தரவு நமக்கு தேவை கிடையாது. பட் இருந்தாலுமே பிரெயினும் ஒரு செக்கை வச்சுக்கோம்ல, அது மாஸ்டர் ஆர்கன்னா சும்மாவா. ஸோ அது வந்து நம்ம ஹார்ட்டை ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் வழியாக இட் இஸ் ஹோல்டிங் ஆன். ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்லேயே
சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம உணர்ச்சி வசப்படும் போது ஹார்ட் ரேட்டை ஏற்றி விட்டு, நம்ம பயமாக இருக்கும்போது ஹார்ட் ரேட்டை ஏற்றி விட்டு, உணர்ச்சி வசப்பட்டு பொங்கும் பொழுது நம்ம பிளட் ப்ரெஷரை ஏற்றி எல்லாம் விளையாடும். அதே இது பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் சரிடா போகிறோம் அப்படின்ட்டு நம்ம ஹார்ட் ரேட்டை டிக்ரீஸ் பண்ணி திருப்பி நம்மளை காம் ஆக்கிறதுக்கும் பிளட் ப்ரெஷரை ட்ராப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுது. நான் இதை தாண்டி தேர் இஸ் அட்ரினல் அண்ட் மெடியுலரி ஹார்மோன். ஸோ நம்ம அட்ரினல் மெடியுலாலேருந்து வரக்கூடிய ஹார்மோன் வந்து அதுவும் நம்மளோட கார்டியாக் அவுட்புட்டை சேஞ்ச் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுது. நான் லாஸ்ட் பாகமாக நம்மளோட டிஸார்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ஹைப்பர் டென்ஷன். ஸோ ஹை பிளட் ப்ரெஷர். யூஸ்வலாக நம்ம சிஸ்டாலிக் டு டயஸ்டாலிக் ப்ரெஷர் வந்து 120/80 சொல்லுவோம். பட் எனிதிங் 140/90க்கு மேலே இருந்தால் அதை நம்ம ஹைப்பர் டென்ஷன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் டென்ஷன் ஆகிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நீங்கள் டென்ஷன் ஆகிறதுனால உங்களோட வைட்டல் ஆர்கன்ஸ் இருக்குல்ல, அவங்க எல்லாருமே நார்மலாக 120/80க்காக செய்யப்பட்ட ஆர்கன்ஸ். நீங்கள் டென்ஷன் ஆனீங்கிறதுக்காக வேண்டி அந்த எக்ஸ்ட்ரா பிளட் ப்ரெஷர் அவங்க மேலே விழும்பொழுது இந்த வைட்டல் ஆர்கன்ஸ் லைக் கிட்னி அண்ட் பிரெயினுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் உணர்ச்சி வசப்படாமல் டென்ஷன் ஆகாமல் நீங்கள் உங்கள் படிப்பை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ whenever there is hyper tension, இந்த ஒரு டயாமீட்டர் சுருங்கிறதுனால நம்ம பிளட் வந்து ஓவராக, அதாவது டென்ஷன், ஹைப்பர் டென்ஷன், நமக்கு எப்படி ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுதோ, அதாவது நம்மளுக்கு வெளியில் இருக்கிற பாரமே நம்ம மேலே இருக்கிற மாதிரி நம்ம அந்த பாரத்தை எல்லாத்தையும் தூக்கி நம்ம பிளட் வெசல் மேலே தள்ளிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த டயாமீட்டர் நேரோ ஆகிறதுனால நமக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, now there is something called as the coronary artery disease. அதாவது ஊருக்கெல்லாம் சப்ளை பண்ணுற இந்த ஹார்ட்டுக்கு ஒரு பிளட் வெசல் பிளட் சப்ளை பண்ணணும்ல, அதுதான் கொரோனரி ஆர்டரின்னு சொல்லுவோம். பட் ஒரு சில ஃபேட், கொலஸ்ட்ரால், கால்சியம் இந்த மாதிரி விஷயங்கள்னால என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளட் வெசல்ஸ் வந்து போய் அடைச்சிக்கும். அது அடைச்சிக்கிறதுனால ஹார்ட் மசில்ஸுக்கு சரியான பிளட் கிடைக்காததுனால வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் we say as arteriosclerosis or also called as a coronary artery disease. ஸோ சம்டைம்ஸ் இந்த பிளாக் வந்து முத்தி போச்சு, இதுக்கு மேலே தாங்க முடியாதுன்ற டைமில் தான் ஒரு மைனர் ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிளாக்கை வந்து ஒரு இதை அனுப்பி கிளியர் பண்ணி விட்ருவாங்க. ஸோ தட் இஸ் வாட் வி கால் அஸ் அன் ஏஞ்சியோகிராம் ஒரு ஏஞ்சியோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ரொசீஜருக்கு பேர். ஸோ அப்போ அந்த பிளாக்கை கிளியர் பண்ணியாச்சுன்னா அப்போ பிளட் திருப்பி ஹார்ட்டுக்கு ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டெபாசிட் ஆகி கம்ப்ளீட் பிளாக்கேஜ் ஆச்சு அப்படின்னா பிளட் இனிமே பாஸே ஆக முடியாது. ஓகே, நான் பொதுவான ஆக்சிஜன் இல்லாத காரணத்தினால இந்த ஹார்ட் மசிலுக்கு சரியாக ஆக்சிஜன் கிடைக்கலன்னா ஒரு விதமான நெஞ்சு வலி வரும். அந்த நெஞ்சு வலியை தான் we call as angina pectoris. ஸோ இவ்வளோ தூரம் வந்து கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறமா சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்கும்போது வந்து நீங்கள் தப்பாக பதில் சொன்னீங்க, இல்லை ஆப்ஷன்ஸில் வந்து தப்பாக நான் ஆன்சர் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு நெஞ்சு வலி வரும்ல, அது மாதிரி கிட்டத்தட்ட தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு அக்யூட்டான ஒரு செஸ்ட் பெயின் வந்து ஆக்சிஜன் சரியாக பத்தலைன்னா இட்ஸ் கால்ட் as angina pectoris. ஓகே, ஸோ men and women of any age இது வந்து நடக்கலாம். ஓகே, பட் யூஸ்வலாக மிடில் ஏஜ் டு எல்டர்லி பீப்புளில் இது வந்து காமனாக இருக்கும். ஓகே, பிகாஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்டட் பிளட் ஃப்ளோ. பட் பிகாஸ் ஆஃப் நீங்கள் போடுற அந்த மாதிரியான தப்பான ஆன்சர்ஸ்னால கூட வந்து இந்த மாதிரி என்ஜினா வந்து எனக்கு வரலாம். ஓகே, ஸோ என்ஜினா வராமல் என்னைய வந்து பார்த்துக்கோங்க, சரியா பசங்களா? அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஃபெயிலியர். அதாவது ஒரு கட்டத்தில் நம்ம ஹார்ட் இனிமே ஃபங்க்ஷன் ஆக முடியாது அப்படின்னு கையை விரிச்சிருச்சு அப்படின்னா we call this as a heart failure. ஸோ நம்ம பிளட் சரியாக பம்ப் பண்ணாததுனால பாடினால் அந்த ரிக்வயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாமல் நம்ம ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த கன்ஜஸ்டிவ் ஹார்ட் டிசீஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. பிகாஸ் லங்ஸ் கன்ஜஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஹார்ட்னாலையும் சரியாக பம்ப் பண்ண முடியாது. ஓகே, நான் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது இஸ் டிஃப்ரெண்ட். அதாவது நம்ம மசில்ஸ், ஹார்ட்டோட மசில்ஸுக்கு சரியாக பிளட்டோ ஆக்சிஜனோ போகாததுனால அங்கே டேமேஜ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது ஹார்ட் அட்டாக். ஓகே, அதே மாதிரி திடீர்னு ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதை நிறுத்திருச்சு அப்படின்னு சொன்னால் அது கார்டியக் அரெஸ்ட். இதுவும் ஹார்ட் ஃபெயிலியரும் டிஃப்ரெண்ட்டான டிசீசஸ். ஸோ அதை மட்டும் கிளியர் கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா. ஸோ இதோட வந்து நம்ம என்டையர் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் சாப்டர் இஸ் கம்ப்ளீட். ஓகே, ஸோ இந்த சாப்டரில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லி இஸ் யோர் என்டையர் பிளட்டை பற்றின டீட்டெயில்ஸ். தென் நம்ம ஹார்ட்டை பற்றின
anatomy அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது டீட்டெயில்ஸ், எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, கண்டக்ஷன் in the heart எப்படி இருக்குங்கிறது is important, double circulation of blood is very very important, and then followed by regulation and then disorders. ஸோ கிளியராக இந்த சீக்வன்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் உங்கள் எக்ஸாம்ஸ் வந்து தட்டி தூக்கிடலாம் பசங்களா. ஸோ நம்ம Xylemலேருந்து உங்களுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப பார்த்து we have curated courses which will definitely help you to crack all the exams. அதில் நீங்கள் நீட் ரிப்பீட்டடாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான ஆன்லைன் பேட்ச் தான் VETRI. ஓகே, அண்ட் நம்ம VETRI பேட்ச் வந்து தாண்டி Thalapathy பேட்ச் இஸ் ஆல்சோ தேர் ஃபார் த ஆன்லைன் கோர்சஸ். நம்ம ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம Thalapathy ப்ரோ அண்ட் நம்மளுடைய MAARA பேட்ச் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதை பற்றின எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லாட்டி நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸ் கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஸோ ஐ ஹோப் திஸ் கிளாஸ் வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ பசங்களா. அட்டகாசமான எனர்ஜியில் திருப்பியும் அடுத்த கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், see you all, bye bye.